எக்ஸ்பிரஸ் நியூஸை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா மற்றும் நான் மோகன்ராஜ். தற்பொழுது வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தேவையற்ற வதந்திகளை பரப்பி குழப்பம் ஏற்படுத்த முயற்சி. அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பண்ருட்டி ராமச்சந்திரன் குற்றச்சாட்டு. உண்மைக்கு மாறான கருத்துக்களை PH பாண்டியன் மற்றும் மனோஜ் பாண்டியன் வெளியிடுகிறார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அதிமுக கட்டுக்கோப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் உறுதி. ஜெயலலிதா மீது திமுக வழக்கு தொடர காரணமான PH பாண்டியன் துரோகிகளுடன் சேர்ந்து விட்டார். பதவி கிடைக்காத விரக்தியில் PH பாண்டியன் பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் செங்கோட்டையன் விமர்சனம். அரசியலுக்கு வருவது குறித்து வரும் 24ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவேன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக மருத்துவர்கள் அளித்த விளக்கத்தில் திருப்தி இல்லை என கருத்து. ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக விரிவான விளக்கம் தேவை எனவும் தீபா வலியுறுத்தல். ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் பேட்டி. ஜெயலலிதாவின் உடலை பார்க்க தம்மை மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உடன் இருந்தவர்களை விசாரிக்க வேண்டும். ஜெயலலிதா மூலம் பதவியை அனுபவித்தவர்கள் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் PH பாண்டியன் கோரிக்கை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்த போயஸ் இல்லத்தை உடனடியாக நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் வேண்டுகோள். போயஸ் தோட்டம் அதிமுகவினருக்கு கோவில் போன்றது என்றும் மனோஜ் பாண்டியன் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் மனோஜ் பாண்டியன் பேட்டி. மாதா அமிர்தானந்தமயியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா சந்திப்பு. மாதா அமிர்தானந்தமயிக்கு மாலை அணிவித்து ஆசி பெற்றார் VK சசிகலா. சென்னையில் 2 நாள் ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார் மாதா அமிர்தானந்தமயி. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சசிகலா முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள், அதிகாரிகள். மும்பையில் இருந்து சென்னை திரும்புகிறார் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ். VK சசிகலாவிற்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தல். பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை திரும்ப சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கை. குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் MK ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்து பேச MK ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து குடியரசுத் தலைவரும் எடுத்துரைக்க உள்ளதாகவும் தகவல். ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை சந்திக்கவும் ஸ்டாலின் திட்டம். சசிகலா முதலமைச்சர் ஆவதற்காக மக்கள் நிச்சயமாக வாக்களிக்கவில்லை என MK ஸ்டாலின் கோரிக்கை. ஜெயலலிதாவின் மறைவை பயன்படுத்தி கொல்லைப்புறமாக பதவியில் அமர முயல்வதாகவும் ஸ்டாலின் விமர்சனம். ஜெயலலிதாவை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை இழைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பிணை கைதிகள் போல பிடித்து வைத்திருப்பதாகவும் ஸ்டாலின் கடும் தாக்கு. தமிழக முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரி பொறுப்பிலிருந்து சாந்தஷீலா நாயர் விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக முடிவை எடுத்ததாக சாந்தஷீலா நாயர் விளக்கம். தமிழக அரசின் சிறப்பு அதிகாரியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் சாந்தஷீலா நாயர். ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் ஒருவர் பின் ஒருவராக ராஜினாமா. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு தள்ளுபடி. ராஜீவ் கொலை வழக்கில் 7 பேரையும் விடுவிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என உச்சநீதிமன்றம் கருத்து. உச்சநீதிமன்ற கருத்தை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல். தமிழக அரசின் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கேகர் தலைமையிலான அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவு. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் தொடர்ந்த மனுக்கள் விசாரணையை மார்ச் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மார்ச் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை நாள்தோறும் விசாரணை நடைபெறும்.
காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தகவல். சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே கடற்பரப்பில் மிதக்கும் எண்ணெய் படலம். எண்ணெய் கழிவை அகற்றும் பணி தொடர்ந்து 11வது நாளாக நடைபெற்று வருகிறது. விரைவில் எண்ணெய் படலத்தை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. சரக்கு கப்பல்கள் மோதியதில் கடலில் கலந்த எண்ணெய் அகற்றப்பட்டு விட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தகவல். பாறைகளில் படிந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. கப்பலில் இருந்த எண்ணெய் கடலில் கலந்ததால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் ஆட்சியர் சுந்தரவல்லி தகவல். சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் கப்பல்கள் மோதி எண்ணெய் கொட்டிய விவகாரம். வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வுக்கு மாற்றி நீதிபதி ஸ்வந்தர் வசந்தகுமார் உத்தரவு. சுற்றுச்சூழல் ஆர்வலர் அஸ்வினி குமார், வழக்கறிஞர் சோமசுந்தரம் ஆகியோர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு. விபத்துக்கான காரணமான கப்பல்களின் உரிமையாளர்களிடம் இருந்து இழப்பீடு பெறவும் மனுவில் கோரிக்கை. சென்னை அண்ணா நகரில் 2 பேரிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். கைப்பற்றப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகளை வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போலீசார். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வந்த இருவர் அடுக்குமாடி குடியிருப்பு பாதுகாவலருடன் தகராறு தொடர்பான விசாரணையின் பொழுது பழைய ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றிய போலீசார். ஷேல் எரிவாயு எடுக்கும் திட்டத்தின் பாதிப்புகளை ஆராய நிபுணர் குழு அமைப்பது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ஷேல் எரிவாயு திட்டத்தை அரசு முழுமையாக கைவிடவில்லை என பசுமை தீர்ப்பாயத்தில் வைகோ வாதம். ஷேல் எரிவாயு எடுக்கும் சாதக பாதகங்களை ஆராய நிபுணர்கள் குழு அமைக்க வைகோ கோரிக்கை. இதை ஏற்ற நீதிபதிகள் தமிழக அரசு நிபுணர் குழு அமைப்பது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே பள்ளி வேன் சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. கவுரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரியின் 2 வயது குழந்தை சமிக்ஷா வேனின் முன்பக்க டயரில் சிக்கியது. குழந்தை முன்பக்கம் நின்றதை கவனிக்காமல் ஓட்டுநர் வண்டியை ஓட்டியதால் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. தாயின் கண்முன்னே 2.5 வயது குழந்தை பலியான சம்பவம் தொடர்பாக வேன் ஓட்டுநர் கைது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களின் படகும் பறிமுதல். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லை தாண்டியதாக குற்றச்சாட்டு. மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்வதால் மீன்பிடிக்க செல்ல தமிழக மீனவர்கள் அச்சம். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஏற்கனவே இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் கோரிக்கை. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கடிதம். தற்போது கைது செய்யப்பட்ட 10 மீனவர்கள் உட்பட மொத்தம் 35 மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழக மீனவர்களின் 120 படகுகளையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வி.கே. சசிகலா வலியுறுத்தல். சேலத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ரயில் மீது ஏறிய இளைஞர். உயர் அழுத்த மின்கம்பி உரசியதில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை பெற்று வந்த மாணவன் யோகேஸ்வரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ரயில் மறியல் போராட்டத்தின் போது மின்சாரம் தாக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த யோகேஸ்வரன். மறைந்த யோகேஸ்வரன் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க உறவினர்கள் கோரிக்கை. உயிரிழந்த யோகேஸ்வரனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. மருத்துவமனை வந்த சேலம் ஆட்சியர் சம்பத் யோகேஸ்வரன் உடலுக்கு அஞ்சலி. சிவகங்கை அருகே தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடனை பிடித்த பொதுமக்கள். ஆடு மாடு சைக்கிள் திருடி வந்தவரை போலீசாரிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். பிடிப்பட்ட நபர் முருகன் என்பதும் காரைக்குடி அருகே மருது பாண்டியர் நகரைச் சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தகவல். முருகனை காவல் நிலையம் கொண்டு சென்று போலீசார் தொடர் விசாரணை. நாமக்கல் உழவர் சந்தையில் வேளாண் மற்றும் வணிகத்துறை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு. காய்கறிகளுக்கான விலை நிர்ணயம் குறித்தும் சந்தையில் உள்ள குளிர்பதன கிடங்கு பற்றியும் அதிகாரிகள் ஆய்வு. கடைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளிடம் வியாபாரிகள் கோரிக்கை. இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் காய்கறிகளை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல்.
திருவாரூர் அருகே வறட்சி நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். கள்ளிக்குடி கிராம தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை உடனடியாக வழங்கவும் கோரிக்கை. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து மீண்டும் மின் உற்பத்தி துவக்கம். அலகு 2 ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த நவம்பர் 26 மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. 73 நாட்களுக்கு பிறகு பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் மீண்டும் மின் உற்பத்தி தொடக்கம். கோலாகலமாக நடைபெற்ற காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோவில் தேர் திருவிழா. கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். காஞ்சிபுரத்தின் 4 ராஜ வீதிகளை வலம் வந்து மீண்டும் கோவிலை சென்றடைந்த தேர். ராமநாதபுரம் அருகே மென்னந்தி கிராமத்தைச் சேர்ந்த 4 வயது பெண் குழந்தை மர்ம காய்ச்சலால் உயிரிழப்பு. அதே கிராமத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு குழந்தை மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அச்சம். தங்கள் பகுதியில் ஏற்பட்டுள்ள மர்ம காய்ச்சல் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உயர் சிகிச்சை அளிக்கவும் கிராம மக்கள் கோரிக்கை. அமேசான் நிறுவனத்தை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வணிகர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. கோக், பெப்சி உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பான தயாரிப்புகளுக்கு தடை விதிக்கவும் வலியுறுத்தல். அமேசான் நிறுவனத்தை தடை செய்யும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் அறிவிப்பு. தேசப்பிதா காந்தி படத்தை காலணிகளில் பதித்து விற்பனை செய்த அமேசான் நிறுவனத்தை தடை செய்யவும் வெள்ளையன் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த குட்டி யானை. இறந்த யானையை சுற்றி மற்ற யானைகள் நிற்பதால் பிரேத பரிசோதனை செய்வதில் மருத்துவர்கள் திணறல். யானைகளை துரத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் வனத்துறையினர். தமிழக விவசாயிகளை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளுக்கான நிவாரணம் யானை பசிக்கு சோளப்பொறி போல் உள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் புகார். விவசாயிகளின் மரணத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வரும் 9ஆம் தேதி தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக பழனியை நோக்கி செல்லும் பக்தர்கள். திருப்பூர், ஈரோடு, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பழனிக்கு வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. நீட் தேர்வு எழுத முடியாத அளவிற்கு தமிழக மாணவர்களின் கல்வித்தரம் உள்ளது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி வேதன் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது மாணவர்களை இழிவுபடுத்தும் செயல் எனவும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் பேருந்து சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்து. விபத்துக்கு காரணமான பேருந்தில் இருந்த 41 பயணிகள் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். சினிமா படம் எடுப்பதாக கூறி 30 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக தயாரிப்பாளர் நம்பிராஜ் என்பவர் மீது புகார். பணத்தை மீட்டு தர தாம்பரத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சத்யா ஆனந்த் கோரிக்கை. 2012ஆம் ஆண்டு வாங்கிய பணத்தை இதுவரை திருப்பி தரவில்லை என போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார். உடல்நலக் குறைவால் மரணமடைந்த தமிழறிஞர் மனைவி முஸ்தாபின் உடல் அமைந்தகரை பள்ளிவாசலில் நல்லடக்கம். முஸ்தபாவின் உடலுக்கு கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் அஞ்சலி. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முஸ்தபாவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி. அரசு உத்தரவுப்படி நேரடியாக கூலி வழங்க கோரிக்கை. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். அம்பாசமுத்திரத்தில் சாலை மறியல் செய்த பீடி தொழிலாளர்கள் கைது. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட எதிர்ப்பு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் விவசாயிகள் போராட்டம். தடுப்பணை கட்டப்பட்டால் ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என விவசாயிகள் அச்சம். கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கன்னியாகுமரி கடல் பகுதியில் தனிநபர் துடுப்பு படகில் சுற்றித் திரிந்த இளைஞர் கடலோர காவல் படையினர் பிடித்து தீவிர விசாரணை. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் எனவும் தகவல். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். நாகர்கோவிலில் மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது.
பண மதிப்பிழப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கோரிக்கை. தஞ்சாவூர் மாநகராட்சி பகுதியில் 90% அளவிற்கு சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தகவல். மீதமுள்ள சீமை கருவேல மரங்கள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அகற்றப்படும் எனவும் அறிவிப்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.